துடக்கம் மாங்கல்யம் தந்துனானேனா. அப்பா வாசம் என் ரூம் வரைக்கும் வருது. வாங்க, சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மீனை பொரிச்சு வச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சது. என்னக்கா நீங்க சமைக்கும் போது என்னையும் கூப்பிடுங்கன்னு தானே சொன்னேன். எதுக்கு இப்படி பண்றியா? நீங்களே ஒத்தையில இத்தனை பேருக்கு சமைக்கணுமா சொல்லுங்க? ஒத்தாசிக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வெங்காயம் உரிக்க தக்காளி நறுக்கிறதுக்காக எனக்கு கூப்பிடலாம்ல. நீங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறியா? இல்ல, நீங்க ரூம்ல இருந்தீங்க, சரி எதுக்கு உங்களை கூட்டு டிஸ்டர்ப் பண்ணணும்ட்டு நானே செஞ்சுட்டேன். ஐயோ, வெளியே ரொம்ப சூடா இருக்குன்னு உள்ள ஏசி போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். நீங்க ஒரு குரல் கூப்பிட்டு இருந்தா கூட நான் ஓடி வந்திருப்பேன். இல்லம்மா பரவாயில்ல. அட அக்கா, நீங்க எப்பதான் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறத நிறுத்த போறீங்களோ தெரியல. நான் தான் சொல்றேன்ல, தியான உரிமையோட கூப்பிடுங்க. நானும் உங்களுக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே. அப்புறம் மீனே நிறைய வறுத்து வைங்க. உங்க குழந்தைனாருக்கு மீனுன்னா அவ்வளோ உசுறு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு தடவை நானே வீட்டுல அவரு ஃபிஷ் டேங்க்ல மீன் வளர்த்துட்டு இருந்தாரு. அந்த மீனை பிடிச்சி சமைச்சு வச்சுட்டேன். அதே அவரும் அவ்வளோ ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டாவ. அப்படியா? அப்புறம் என்ன, ஃபிஷ் டேங்க்ல இருந்த மீன் தான் எடுத்து சமைச்சேன்னு சொன்னதுன்னு தான் சொன்னேன். 2 பேருக்கும் ஒரே சண்டை. கத்திட்டு போயிட்டாவ. ஐயோ, மீன் வேணும்னா கடையில வாங்கி சமைச்சிருக்கலாம்ல. எனக்கு என்ன தெரியும், எல்லாம் மீன் தான் சொல்லிட்டு சமைச்சிட்டேன். கடைசியில அது 1.5 லட்சம் ரூபா மீனா. 1.5 லட்சமா? ஐயோ. இப்போ நீங்க வாய பொழந்தீங்க பத்தியலா, அதே மாதிரிதான் நானும் பேனு வாய பொழந்தேன். அதுக்கு பிறகு என்ன பண்றது, நானே அவர் வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு 500 ரூபாய்க்கு 2 மீன் வாங்கி எங்க ஃபிஷ் டேங்க்ல விட்டுட்டு வந்திருக்கேன். இனிமே மீன் வேணும்னா நீங்க மார்க்கெட்டுக்கு தான் போய் வாங்கணும். அங்கெல்லாம் போன்ல ஆர்டர் பண்ணாலே வந்துடும் வீட்டுக்கு. அவ்வளோ வசதி இருக்கையில நீங்க ஃபிஷ் டேங்க்ல இருந்த மீன் எடுத்தது தப்பு தான். வேற என்னெல்லாம் சமைச்சு வச்சிருக்கிய? அத்தை மீன் தான் வாங்கி கொடுத்தாவ. அது இல்லாம கொஞ்சம் இறாலும் வாங்கி கொடுத்தாவ. இறால்ல நெய்யை போட்டு வறுவல் மாதிரி செஞ்சுட்டேன். மீன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுத்து வச்சுட்டேன். இது போதுமா? உங்களுக்கு ஏதாவது பிடிக்கும்னா சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். ஐயோ, இவ்வளோ ஐட்டமா? இதுவே அதிகம். அதான் சோறு இருக்கு, மீன் குழம்பு இருக்கு, மீன் வறுவல் இருக்கு, இறா வறுவல் இருக்கு. இதுக்கு மேலே ஏதாவது செய்யணுமா என்ன? இதே போதும்க்கா. ஆனா கதிரத்தனுக்கு இறா பிடிக்காது. ஐயோ, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கேன். அப்படி ஒரு தடவை வந்தப்பதான் அத்தை நண்டு எறா மீன் எல்லாம் செஞ்சு கொடுத்தாவ. நாங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டோம். அப்போ அத்தானுக்கு ஒத்துக்கல, அலர்ஜி ஆயிடுது. அதுல இருந்து அத்தான் எறாவே சாப்பிடறது இல்ல. அவருக்கு எறா தான் அலர்ஜி. ஓ, தெரியாம சமைச்சிட்டேன். அதுக்கு என்ன, நாங்களும் நல்லா சாப்பிடுவோம். அத்தான் தானே சாப்பிட மாட்டாவ. எனக்கு எறானா பிடிக்கும். சரி. வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் செய்தேன். நான் சாப்பாடு எடுத்துட்டு போய் வைக்கவா? அதெல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சுட்டேன். இதோ இந்த மீனை மட்டும் எடுத்துட்டு போய் வச்சா போதும். மற்றவையெல்லாம் இப்போ சாப்பிட வந்துடுவாவ. உங்களுக்கு பசிச்சா போட்டு தர, சாப்பிட்றீங்களா? அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போகட்டும், நான் உங்களோட சாப்பிட்றேன். நான் சாப்பிட லேட் ஆகும், நீங்க சாப்பிட்ருங்க. ஏன், உங்களுக்கு பசிக்காதோ? இல்ல, எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்கன்னா அதுவே போதும். அதுக்கு பிறகு நான் உட்காந்து சாப்பிட்டுப்பேன். என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுப்பா. பசிச்சா நான் சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலையே பார்ப்பேன். நம்ம ஒரு ஆள் சாப்பிட்றதுனால மற்றவங்களுக்கு என்ன பத்தாமல போயிட போகுது? இவ்வளோ சாப்பாடு கஷ்டப்பட்டு சமைக்கிறிய, நீங்க முதல்ல சாப்பிட்றதுல என்ன தப்பு? இன்னும் நீங்க அந்த காலத்திலே இருக்கீங்க. நீங்க பாருங்கக்கா, இந்த வீட்டுக்காக நீங்க அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, சமைக்கிறீங்க, வீட்டு வேலை செய்றீங்க, எல்லாமே பண்றீங்க. அப்போ நீங்க நல்லா இருக்கணும்ல. நீங்க நல்லா இருந்தா தானே இந்த வீட்டில் இருக்கிறவ எல்லாம் நல்லா இருப்பாவ. அதுக்கு முதல்ல நீங்க நல்லா சாப்பிடுங்க, அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு நீங்க கொடுத்துக்கலாம். இல்லைம்மா, அப்படியே பழகிட்டேன். எனக்கும் லேட்டாக சாப்பிட்டே பழக்கமா, அதனால எல்லாம் சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்க போல. நானும் உங்களோடவே சேர்ந்து சாப்பிட்றேன். இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. இருக்கட்டும்க்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்க கூடவே சேர்ந்து நான் சாப்பிட்றேன். அந்த மீனை எடுத்துட்டு போய் வச்சிருவா. வெந்துருச்சு, எடுத்துட்டு போகலாம். சரி, நான் எடுத்துட்டு போகிறேன். இங்க சாப்பிட வேண்டியலோ? சாப்பாடு தோட்டத்துக்கு கொடுத்து விடணும்னு சொன்னியே. இல்லம்மா, அப்படியே இங்க வர வேண்டிய வேலை இருந்துச்சு, அப்படியே சாப்பிட்டே போயிடலான்னு வந்துட்டேன். சரிங்க. நான் வேற நம்ம முருகனும் போன் பண்ணி வர சொல்லிட்டேன், சாப்பாடு எடுத்துட்டு போக சொல்லி. சரி, நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன். சொல்லிடு. ஏம்மா மீனா, சாப்பாடு எடுத்துட்டு வா. அட தியா, என்னம்மா நீ சாப்பாடு கொண்டு வந்திருக்க? வேற யார் கொண்டு வருவாவன்னு நினைச்சிய மாமா? அத்தை கொண்டு வருவாவன்னு நினைச்சீலோ? ஏன், நாங்க கொண்டு வந்தாலும் சாப்பிட மாட்டீங்களோ? சே அப்படிலாம் இல்லம்மா.
அது சரி. ஏன் மாமா, அவியலுக்கு அவங்க பொண்டாட்டி பரிமாறினாதான் பிடிக்கும் போல. தண்ணி. சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. இன்னைக்கு உன் கையால சாப்பிடணும்னு எழுதியிருக்கு. அதுக்கு என்ன, அமோகமா சாப்பிட்டுருவோம். சரிங்க மாமா. ஐயா, இன்னுமே சாப்பிடாம உட்காந்துருக்க? உனக்கு பிடிச்ச மீன் கறி வச்சிருக்கோம், வந்து சாப்பிடு. டைம் ஆயிடுச்சாமா? ஆமையா, மணி 1 ஆகுது, இன்னும் சாப்பிடாம என்ன வேலை பார்க்கற? சாப்பிட்டு போற வேலை பார்க்கலாம். ம், உன் அண்ணன் அப்பாலாம் சாப்பிட்றாவ, அவைகளோட போய் உட்காந்து சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மற்றவங்கள சாப்பிட்டுட்டு போகட்டும், அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றேம்மா. ஏல, உன் அண்ணனும் அப்பாவும் தான் உட்காந்து சாப்பிடுதாவ. இருக்கட்டும், அவங்க போனதுக்கு அப்புறம் நான் வரேன். ஏல, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா என்ன? அவன் கிட்ட எதுக்கு முரண்டு பிடிக்க? 1000 இருந்தாலும் அவன் உன் அண்ணன். இப்படி முரண்டு பிடிக்கிறது சரியில்லைல, பாத்துக்கோ. அம்மா, எனக்கு வேலை இருக்கு, நான் வந்து சாப்பிட்றேன். ஆதி, எதுவும் சரி கிடையாது, பாத்துக்கோ. மீன் கறி வச்சேன்னு சொன்னா போதும், சாப்பாட்டுக்கு நேரமே வந்து நிப்ப. இப்ப மீனை சமைச்சிருக்கோன்னு சொல்லுதோ, அப்படியே உட்கார்ந்த இடத்த விட்டு நகர மாட்டேற. அவன் கிட்ட உனக்கு என்னல புடிவாதம்? எதுவும் தெரிஞ்சு நடந்தது கிடையாது, ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துடுச்சு. யாருக்கு யாருன்னு நம்ம முடிவு பண்றது கிடையாது, எல்லாம் அந்த ஆண்டவன் முடிவு பண்றது. இதுக்கெல்லாம் புடிவாதம் பிடிச்சிட்டு சாப்பாட்டு மேல ஏன கோவத்தை காட்டுற? அம்மா, நான் வரேம்மா, நீங்க போங்க. பொறவு ஆயிருப்போம், நேரமே வந்து சாப்பிடு, அதான் சொல்லுவேன். ஆதி என்னம்மா பண்றா? அவனையும் கூப்பிடு. இவ்வளவு நேரம் சாப்பிடாமலாம் இருக்குது. அடையாங்க, இப்பதான் போய் அவனை கூட்டு வரேன். ரொம்ப மறுப்பு காட்டுறான். எல்லாம் கொஞ்சம் நாள்ல சரியாயிடும், நீங்க சாப்பிட்டு போங்க, பொறவா வந்து சாப்பிடுவான். அது சரி. தியா, ஆதிக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும், நல்ல நிறைய வச்சு பரிமாறு, சரியா? சரியத்த. அத்தா, பார்த்தது போதும், சாப்பிடுங்க. ஆ, இல்ல, ரொம்ப நேரமா சாப்பாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் இதுல நானும் சமைச்சிருக்கேன், உங்க பொண்டாட்டியும் சமைச்சிருக்காவ. எது அவிய சமைச்சாங்கன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க பாப்போம். ம். ஏந்தியா, நீ சமைச்சியோ? ஆமாட்டா, அந்த டிஷ்ல நான் எது சமைச்சேன்னு கரெக்டா கண்டுபிடிக்க பாப்போம். சாப்பாடை பார்த்தா நீ சமைச்சது எதுன்னு கண்டுபிடிக்க முடியலையே. உண்மையாவே சமைச்சியோ? ஆமாட்டா, கண்டுபிடியா. பார்த்தா எப்படி தெரியும்? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதுல எது நல்ல டேஸ்டா இருக்கோ அதுதான் நான் சமைச்சது. அவிய எதையுமே சமைக்கல, கதிரையவன் நல்லா டேஸ்ட் பண்றாவ. ஓ, அப்படியா? அதுவும் சரிதான். நீ சமைச்சிருந்தா அது நல்ல ருசியா தான் இருக்கும். அப்ப சொல்லுங்க. எல்லாமே நீ தான் சமைச்சிருப்பா. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்கலாமா? தாராளமா சாப்பிடுங்க. ஐயா, என்னாச்சு? என்ன சத்தம் அது? ஐயா, யாரோ கூப்பிடுறாங்க. ஐயா, நீங்க சாப்பிடுங்க, நான் போய் என்னன்னு பார்க்க. ஐயா, ஐயா, அவசரம்யா. இல்ல கதிரு, என்னன்னு போய் பாப்போம் வா. ம், சரிப்பா. ஐயோ, ஒரு வாய் என்னாச்சு? உட்காந்தவங்க ஒழுங்கா கூட சாப்பிடல, அப்படி என்ன அவசரம்? ஐயா, ஐயா. ஏல முருகா, என்னாச்சு? இப்ப எதுக்கு இப்படி ஓடி வர? என்ன பிரச்சனை? ஐயா, ஐயா, நம்ம மாடு. மாட்டுக்கு என்னாச்சு? ஐயா, நம்ம பசுமாடு அங்க ஒத்த கிணத்துல விழுந்துடுச்சியா? என்னது, ஒத்த கிணத்துல விழுந்துருச்சா? ஆமாயா. ஏல, மாட பார்க்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்தா? ஐயா, கட்டிப்பட்ட மாடு அறுத்துட்டு ஓடிடுச்சியா? உடனே அந்த ஒத்த கிணத்துல விழுந்துருச்சியா? அறிவு இருக்கல உனக்கு? மாட கூட ஒழுங்கா பார்க்க முடியாத உன்னால. அப்பா, இப்போ இவரை திட்டுற நேரம் இல்ல, மாடை போய் பார்க்கலாம். என்ன, ஒத்த கிணத்துல இப்போ தண்ணி ஊறுதா? இல்லையா, தண்ணி ஊறல. அப்போ பிரச்சனை இல்ல ஐயா. கிணறு கொஞ்சம் ஆழம், மாடு
கால்கள் உடஞ்சிருச்சோ என்னன்னு தெரியல. ஆனா மாடு உசுரோட தான் இருக்கு. அப்பா, நீங்க போய் ஆளை கூட்டிட்டு வாங்க. நான் இவரோட கிணத்து பக்கம் போறேன். வரும்போது கயிறு கொண்டு வாங்க, மறந்துடாதீங்க. சரி கதிரு, நான் போய் ஆட்களை கூட்டிட்டு கயிறு எடுத்துட்டு வரேன். நீ போய் அது என்ன ஏதுன்னு பாரு. சரிப்பா. ஐயா, மாடு அறுத்துட்டு போனது தெரியலையா. அப்பதான் சாப்பாடு சாப்பிடலான்னு போனேன். சாப்பிட்டு வந்து பாக்குறேன் மாட்டை காணல. தேடி பார்த்தா அந்த ஒத்த கிணத்துள்ள கிடக்குயா. எனக்கு தெரியல மாடு எப்படி கயிறு அறுத்துக்கிட்டு போச்சுன்னு. சரி வாங்கண்ணே, போய் மாடை பார்ப்போம். வாங்கய்யா. ஏனே, கயிறு எடுத்துட்டு வர சொன்னவனே எடுத்துட்டு வந்தாவளா? இன்னும் எடுத்துட்டு வரல தம்பி, எடுக்கதான் போயிருக்காவ. மாடு மிரண்டுது. ஏப்பா, வெளியே இருந்து மாடை கட்டி இழுக்கிறது சுலபம் இல்ல. யாராவது ஒரு ஆள் உள்ள இறங்கினாதான் மாடு கட்டி வெளியே எடுக்கலாம். ஆனா மாடு மிரண்டு போயிருக்கு. இந்த நேரத்துல ஒரு ஆள் உள்ள இறங்கி மாடு பயத்துல முட்டினாலும் முட்டும். யாரா இருந்தாலும் உள்ள இறங்கி யோசிப்பாவ. ஏனே, கயிறு கொண்டு வாங்க, நான் உள்ள இறங்குறேன். தம்பி, நீங்களா? வேணாம் தம்பி, ஒத்த கிணத்துள்ள இறங்குறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அது பாதுகாப்பும் கிடையாது. அவங்க சொல்ற மாதிரி மாடு பயத்துல மிரண்டு போயிருக்கு. இந்த நேரத்துல நீங்க உள்ள இறங்கினீங்கன்னா அது உங்க உசுருக்கே ஆபத்தாயிடும். மாடு பயத்துல முட்டுனாலும் முட்டும் தம்பி. அதுக்காக மாடை இப்படியே விட முடியும்? இல்ல தம்பி, மாட்டை விட உங்க உசுறு முக்கியம். என்ன, எனக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க கயிறு கட்டி உள்ள இருக்குங்க. நான் உள்ள இறங்கி மாடு கட்டி மேல தள்ளுறேன். வெளியே கயிறு பிடிச்சி நல்லா இழுங்க, மாடை வெளியே எடுத்துடலாம். தம்பி, ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம். நீங்க உள்ள இறங்குறது தெரிஞ்சதுன்னா ஐயா கோவப்படுவாவ. அப்பா வர்ற வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. நேரம் ஆக ஆக ரிஸ்க் அதிகம். நீங்க கயித்தை கட்டி இறக்குங்க. என்ன, நான் இறங்கி மாடை கட்டி விடுறேன், மேல இழுத்துருங்க. தம்பி, என்ன, மாடுனாலும் உசுறு உசுறு தான். மனுஷன் மட்டும்தான் உசுறு, மற்றதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாம் உசுறு தான். எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. தம்பி, அதுக்கு இல்ல, ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா கோவப்படுவாவ. வேலைக்காரங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க இறங்குறது சரியா? முருகா, அதான் எல்லாரும் இறங்கி யோசிக்கிறாங்களே, இப்ப என்ன பண்றது? எல்லாம் சரிதானே, ஆனா கதிரையாவு உள்ள இருக்கனா பெரியயாவுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடும். இங்க பாருங்கண்ணே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். தம்பி, வேண்டாம், வேணும்னா நான் இறங்குறேன். இல்லைண்ணே, வேண்டாம். உள்ள இறங்கி உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க பாவம். அப்போ உங்களுக்கு தம்பி, உங்களுக்கும் பொண்டாட்டி குடும்பம் இருக்குல்ல. எனக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கயித்தை மட்டும் கட்டி இறக்குங்க, மாடை மேல எடுத்துடலாம். சரிங்க தம்பி, இவ்வளோ தூரம் சொல்றிய, பார்த்து பத்திரம் தம்பி. பார்த்துக்கிறேண்ணே, கயிறு எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேன் தம்பி. அம்மா, என்னாச்சு? எதுக்கு முள்ளைய கூப்பிடுறீங்க? முல்லை வீட்டுல இல்ல. எங்கேயா போனா? பசங்க பாட்டியை பார்க்கணும்னு சொன்னாங்களாம். அதான் பசங்களை கூட்டிட்டு அவ வீட்டுக்கு போயிருக்கா. சாயங்காலம் வந்துடுறேன்னு சொன்னா. ஏம்மா, என்னாச்சு? ஏன் முகம் ஒரே சோகமா இருக்கு? ஐயா, நம்ம ஒத்த கிணத்துல மாடு விழுந்துருச்சு ஐயா. ஒத்த கிணத்துலயா? என்னத்த சொல்றிய? கிணத்துல விழுந்துருச்சா? ஆமாம்மா. கதிர் உட்காந்து சாப்பிட உட்காந்தான். யாரோ கூப்பிட்டாவன்னு போனவன் சாப்பிட வரவே இல்லை. என்ன எதுன்னு விசாரிக்க போய் பார்த்தேன். ஒத்த கிணத்துல மாடு விழுந்துருச்சு, அதை தூக்கிறதுக்கு போயிருக்காவ அப்படின்னு சொன்னாவ. அது மாட்டுக்கு என்னாச்சு தெரியலம்மா. கிணத்துல தண்ணி இல்லாததுனால மாடுக்கு அடிபட்டு இருந்தாலும் உசுறு இருக்குன்னு சொன்னாவ. இன்னும் செத்தோல பார்த்தா கதிரும் கிணத்து உள்ள இறங்கிட்டாமா. ஐயா, கிணத்துள்ள இறங்கிட்டவளா? ஆமாமா. அவருக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன் வேலையாட்கள் யாருமே இல்லையா? அவர் எதுக்கு கிணத்துள்ள இறங்கினாரு? மாடு பயத்துல முட்டுச்சுன்னா என்ன பண்றது? கிணறு ஒரு குட்டி இடம், அது உள்ள 2 பேர் நின்னுட்டு இருக்காவ. மாடு பயத்துல கொம்பு இப்படி சீண்டுச்சுன்னா போதும், மேல குத்திட்டா என்ன ஆவறது?
கிணத்து உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி சத்த யோசிக்கிறது இல்ல? இப்படியா யோசிக்காம கொள்ளாம கிணத்து உள்ள இறங்குவாவ? என்னம்மா இது? ஐயா, உனக்கு கதிரை பத்தி தெரியாதயா? வாயில்லாத பிராணி மனசு கேட்காம கிணத்துள்ள இறங்கிட்டான். வெளிய இருந்து கெட்டி இழுக்க முடியல, கீழே போய் ஒரு ஆள் கெட்டினாதான் மேல தூக்க முடியும்னு சொல்லிட்டாவ. எல்லாரும் உள்ள இறங்க பயந்தாவ. கதிரை சட்டுன்னு யோசிக்காம உள்ள இறங்கிட்டாயா. அக்கா, ஏம்மா மீனா? கதிரை கிணத்துள்ள இறங்கினோடனே இந்த பிள்ளை ஓடிட்டா. அக்கா, நானும் போய் பார்த்துட்டு வரேன். ஹேய், அங்க என்ன எக்ஸிபிஷனா போட்டிருக்காங்க? நீ அங்க போய் என்னத்த பார்க்க போற? இங்கேயே இரு, நான் போறேன். கயிறு ஏதாவது எடுத்துட்டு போனாவளா? வீட்டுல ஏதாவது கயிறு கண்டா கொண்டாங்க. கயிறுலாம் எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. நான் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன். அத்தா, நானும் வரேன். அம்மா, நீ அங்க வந்து என்ன பண்ண போற? இங்கேயே பேசாம இரு. வீட்டுல நானும் தானே இருக்கேன். ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னா என்ன? எவரோ வந்து கூப்பிட்டாராம், இவர் உடனே போயிட்டாராம். ஏன் என்ன பார்த்தா மனுஷனா தெரியலையோ? ஏல, அவ வந்து பேசுறாளே, நீ எரி எரின்னு உளறா. இப்ப என்ன வந்து சொல்லலன்னு கோவிக்கிற? அது வேற, இதுவும் அதுவும் ஒண்ணா? அவர் மட்டும் தனியா போய் அந்த கிணத்துள்ள இறங்கி மாடி ஏதோ ஒண்ணு பண்ணுச்சுன்னா என்ன பண்றது? இந்த ஆள் என்ன, இவர் அண்ணன் மேல பாசம் வச்சிருக்காரா வச்சில்லையா? ஒரு நேரம் அப்படி பேசுறாரு, ஒரு நேரம் இப்படி பேசுறாரு. அடிக்கிற வெயிலுக்கு மூளை கலங்கிடுச்சு போல. நான் பாத்துட்டு வரேம்மா. ஆதியா, தனக்கு என்னாச்சு? காலையில கதிரத்தான் வந்து ஒரு வாரத்தை ஏன் கீழே உட்காந்துருக்கன்னு கேட்டதுக்கே அந்த ஏச்சு ஏசினாரு. இப்போ அவர் வந்து என்னைய கூப்பிடலன்னு கோச்சிட்டு போறாரு. ஏம்மா, என்ன இருந்தாலும் ஆதிக்கு கதிர் மேல பாசம் இருக்குமா? ஏதோ ஒரு பிரச்சனை, கோவம், அதனால அவன் கோவப்பட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள அண்ணன் மேல பாசம் இல்லாமலா இருக்கும். அதான் என்னாச்சும் ஏதாச்சும் ஓடுறான். அத்தை, நம்மளும் போய் பார்க்கலாம் அத்தை. வேணாம்மா, அதான் மாமாலாம் போயிருக்காருல்ல, அவ பார்த்துப்பாங்க. நீ வீட்லயே இரு. வேலை, கயிறை தூக்கி போடு. நல்லா இருங்க. புடி புடி. ஒண்ணு இல்ல. என்ன இன்னும் வேகமா இருங்க. எப்பா கதிரு, கொஞ்சம் தள்ளியா இரு. வெயிட் தங்காம மாடு மேல ஒன்றிருப்பது. நான் பாத்துக்கிறேன்னு, நீங்க பாத்து இருங்க. ஹேலா முருகா, நல்லா இழுல. கடவுளே, ஐயா நல்லபடியா அந்த மாடு வெளியே எடுத்துடணும். மாடுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, ஐயாவுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது. அப்பா, மாடு வெளியே எடுத்துட்டாங்க. கதிர்க்கு ஒண்ணும் இல்லையே. ஐயா, மாடு வெளியே எடுத்துட்டாங்கய்யா. கதிர் ஐயா வெளியே வந்துட்டாவ. அந்த கூட்டத்தில் தான் நிக்கிறவ. சரி. என்னதான் ஐயா கதிரையா மேல கோபம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் ஐயா மேல இவருக்கு உள்ளுக்குள்ள பாசம் இருக்கதான் செய்யுது. நம்ம தான் இவரை தப்பா நினைச்சிட்டோம். என்ன இருந்தாலும் அவங்க இவரோட அண்ணன் இல்ல, அதான் கூட பிறந்த ரத்தம். எப்படி விட்டு கொடுக்க மனசு வரும்? ஐயா, இங்க என்ன பண்ற? நீங்க கிணத்துக்குள்ள இறங்கிட்டேன்னு சொன்னவ, அதான் என்னாச்சு ஏதாச்சும்னு பார்க்க வந்தேன். கிணத்துக்குள்ள இறங்கிட்டேன்னு தானே சொன்னாங்க. கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன்னு சொல்லலையே. ஐயோ ஐயா, ஏன் அப்படி சொல்லுதியே? நீங்க கிணத்துக்குள்ள இறங்கிட்டேன்னு சொன்னது அதுக்குள்ள ஓடி வந்துட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பயமா இருக்கு. இனிமேலாம் பண்ணாதீங்க. மாடு பயத்துல முட்டி இருந்ததுன்னா என்ன செய்ய? இவரே எதுக்கு இப்படி பாக்குறாரு? சொல்லு, மேல சொல்லு.
அவ்வளோதான். நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகலாமா? போகலாம்யா. நடைய கட்டு. ஏய் மீனா, ஐயா சொல்லுங்க. கிணத்துல இறங்குனதுக்கு மேலெல்லாம் ஒரே மண்ணா இருக்கு. நீ ஒன்று பண்ணு, பின்னாடி கொல்லப்புற மோட்டர் போட்டு விடு. அப்படியே ஒரு துண்டு எடுத்துட்டு வா. சரிங்கய்யா. சோப்புலாம் பின்னாடி இருக்கா? இருக்குயா, நேற்று தான் எடுத்துகிட்டு போய் வச்சேன். சரி, நீ போய் மோட்டர் போட்டு விட்டு ஒரு துண்டு மட்டும் எடுத்துட்டு வா. சரியா. ஐயா ஐயா இந்தாங்க துண்டு. ம், ஐயா என்ன துண்ட கொடு. உன்னை எப்போ துண்டு எடுத்துட்டு வர சொன்ன? எப்போ வர? இவ்வளோ நேரம் என்ன பண்ண? அது ம், சொல்லு, ஏன் இவ்வளோ லேட்டு? நீங்க சொன்னோன்னே நான் மோட்டார் போட்டுட்டு மேலே போனேன். அப்புறம் அம்மா கூப்பிட்டாங்க. அவங்க கிட்ட என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் துண்டு எடுத்துக்கிட்டு கீழே வந்தேன். ம், அப்போ தியா எனக்காக சாப்பிடாம இருந்தா. அவளை சாப்பிட சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்தேன். அது சரி, தியா சாப்பிடாம இருந்தான்னு சாப்பிட சொல்லிட்டு வந்த. எனக்கு பசிக்குதே. புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட மாட்டேறா. அப்படிலாம் இல்லை. நீங்க சாப்பிட உட்காந்தியா, அதுக்குள்ள மாடு கிணத்துல விழுந்துருச்சுன்னு அங்கே போயிட்டியா. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டியா, குளிச்சிட்டியா. வாங்க சாப்பிடலாம். ம், சாப்பாடு கூட கேட்டாதான் கிடைக்கும் இல்ல? அது சரி, உன்கிட்ட எதுவா இருந்தாலும் கேட்டாதானே கிடைக்கும். நீயே எதுவும் தர மாட்ட. அது இல்லை. அப்போ கேட்காமலே தருவா. சரி குடு, துண்ட குடு.